கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இந்த மாலை நேரத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான அறிவுரை என்னன்னா, இப்ப நாம நம்முடைய இஷ்டப்படி நமக்கு என்ன தோணுதோ அது பற்றி நடந்துட்டு இருப்போம். நாம குடியிருக்கிற இடத்துல நம்மை சுற்றிலும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன செய்யறாங்களோ அதை நாம செய்வோம். ஏன்னா நம்மை சுற்றிலும் இருக்கிறவங்க கண்டிப்பா கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களா இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க. மீதி இருக்கிறவங்க எல்லாம் வேறொரு மார்க்கத்தை பின்பற்றவர்களா இருப்பாங்க. அப்ப நாம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா, இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, எங்க அவங்க நம்மளை தப்பா நினைச்சிருவாங்களோ, நாம கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறதுனால நம்மளை இழிவா நினைச்சிருவாங்களோ, நாம கிறிஸ்டியன் அப்படிங்கிறதுனால நம்மளை அவங்க தாழ்மையா நினைச்சிருவாங்களோன்னு நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க என்ன பண்றாங்களோ அதை நாமளும் பண்ணுவோம். அவங்க என்னென்ன செய்யறாங்களோ அதை நாமளும் செய்வோம். இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. அதுக்கு முன்னால் நான் வசனத்தை சொல்லிடுறேன். கர்த்தர் என்ன சொல்றார் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல 17வது வசனம். கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென் எச்சரிக்கிறார். கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையே நடக்கிறது போல நீங்களும் இனி நடவாமல் இருங்கள். மற்ற புரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையில நடக்கிறது போல நீங்களும் நடக்காது இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, நாம அப்படி என்ன நடக்கிறோம் அது வேணும் இல்லையா? மற்ற புரஜாதிகள் நடக்கிற மாதிரி நாம என்ன நடக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். சில பேர் பாத்தீங்கன்னா, எங்க நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்களோ, நம்மளை விலக்கி வச்சிருவாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, மற்றவர்கள்லாம் என்ன செய்யறாங்களோ, மற்ற மார்க்கத்தை சார்ந்தவர்கள் என்ன செய்யறாங்களோ அதெல்லாம் செய்வாங்க. ஒரு முறை எங்க பக்கத்து வீட்டுக்காரர் என்ன கேட்கிறார், என்னன்னு, ஐயா நீங்க கிறிஸ்தவர்களா இருக்கலாம், ஆனாலும் இங்க நீங்க குடியிருக்கிறீங்க, இந்த ஊருக்குன்னு ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயிலுக்கு உண்டான வரியை நீங்க கட்டிடுங்க அப்படின்னா. அப்படிங்களா அப்படின்னு. அப்புறம் நான் சொன்னேன், இல்லைங்க நான் இங்க குடியிருக்கிறதுக்கான வீட்டு வரி கட்டிட்டு இருக்கிறேன். நான் இப்ப குடியிருக்கிற இடத்துக்கான வீட்டு வரி கட்டுறேன், தண்ணி வருது தண்ணி வரி கட்டுறேன். அப்ப உங்களுக்கு எதுக்கு நான் வரி கட்டணும்? நீங்க கோயில் என்ன இந்த கவர்மெண்டா அப்படின்னு கேட்டேன். நீங்க இந்த மாதிரி விதண்டாவாதம் எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னாங்க. அப்ப நான் சொன்னேன், இல்ல பிரதர், நான் என்ன கேட்கிறேன்னா அதுக்கான வழிமுறையை சொல்லுங்க, என்ன பண்ண போறீங்க? இப்ப எனக்கு ரோடு இல்லை அப்படின்னா நான் போய் அரசாங்கத்துக்கிட்ட கேட்பேன், என்னன்னு, இந்த மாதிரி நான் வரி கட்டி இருக்கிறேன், அதனால எங்க வீட்டுக்கு முன்னால ரோடு பழுது அடைஞ்சிருக்குது, எனக்கு அதை சரி பண்ணி கொடுங்கன்னு ஒரு மனு கொடுப்பேன். அவங்க செய்யலைன்னா மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட கொண்டு போய் கொடுப்பேன். இல்ல என் வீட்டுக்கு முன்னால் இருக்கிற ஸ்ட்ரீட் லைட் எரியலைன்னா நான் அவங்க கிட்ட போய் மனு கொடுப்பேன், அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா நான் வரி கட்டுறேன். எங்க வீட்டுக்கு கவர்மெண்ட் கொடுத்திருக்கிற பைப் தண்ணி வரல அப்படின்னா நான் போய் கேட்பேன், எங்க வீட்டுக்கு தண்ணி வரல, என்னன்னு தெரியல, போய் பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஏன்னா தண்ணிக்கு நான் வரி கட்டுதேன். சரி, இப்போ உங்களுக்கு நான் வரி கட்டுனா எனக்கு நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த ஆளுக்கு கோபம் வந்துச்சு. கோபம் ஒரு 5-6 பேர் சேர்ந்து என்ன பண்ணாங்க, பேச ஆரம்பிச்சாங்க. நான் சொன்னேன், இங்க பாருங்க, உங்க வழி வேற, என்னுடைய வழி வேற, நான் கும்பிடுற தெய்வம் வேற, நீ கும்பிடுற தெய்வம் வேற, என்னுடைய வழிபாட்டு விதம் வேற, உன்னுடைய வழிபாட்டு விதம் வேற, நீங்க என்ன வேணாலும் பண்ணீங்க, என்னிடத்துல கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். சொன்னதுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வாப்பா, அவங்க எல்லாம் எப்பயுமே அப்படித்தான் இருப்பாங்க. ஆனா இதெல்லாம் வழிமுறை. மற்றவங்க நம்மளை பகைச்சிக்க கூடாது, மற்றவங்க நம்மளை பாராட்டணும், மற்றவங்க நம்மளை இழிவா பேசக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு 200 ரூபாய் கட்டுறதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனா நாம கட்டக்கூடாது. ஏன்னா நம்ம என்ன எச்சரிக்கையா இருக்கணும், அவங்க செய்யற காரியத்தை நம்ம செஞ்சிடக்கூடாது அப்படின்னு தான் இங்க வேதம் சொல்லுது. ஆனா பாருங்க, நம்ம வீடு எப்பொழுதுமே பளிச்சுன்னு சுத்தமா வச்சிருப்பேன். என் மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்ன அழுக்கு இருந்தா கூட தொடச்சிடுவாங்க. காலையில அதிகாலையில் எழுந்திரிச்சு வீடு வெளியே வாசல் கூட்டி வாசல்ல கோலம் போடுவாங்க. போட்டு அது சின்ன குழந்தையிலிருந்து என் மனைவிக்கு பழக்கம். வீட்டை சுத்தமா என்ன பண்ணுவாங்க, துடைப்பாங்க. வாரத்துக்கு ஒரு முறை வீடெல்லாம் நீட்டா கழுவி விடுவாங்க. இதில் சுத்தமா இருக்கும். மற்றவர்கள் கூட அதை யோசிப்பாங்க, என்ன வார வாரம் நீங்க
வீட்டை போய் சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. என் ஆண்டவர் இருக்கிற வீடு, என் ஆண்டவருடைய வார்த்தைகளை இங்க அறிவிக்கிற வீடு, அது எப்பொழுதுமே சுத்தமா தான் இருக்கணும் அப்படின்னு, உள்ளும் புறமும் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லி நாங்க சுத்தம் பண்ணுவோம். சரி, எதுக்காக சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற ஏரியாவுல, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில மற்றவர்கள் என்ன செய்யறாங்களோ புறஜாதிகள், அதையும் நம்ம செஞ்சு நாம அவர்களோட இணைஞ்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. இல்ல, நாம வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்க. அவங்களுக்கு நமக்கு 100% வித்தியாசம் இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. பிசாசு அவங்களையெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டான், நேரா நம்மளைத்தான் பிடிப்பான். கடவுளோட பிள்ளைகளை தான் வந்து பிடிப்பான். நாம மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறப்போ, நாம மற்றவர்களுக்காக ஆண்டவரிடத்துல வாதாடுறப்ப, நாம உண்மையா நடக்கிறப்ப, இந்த உண்மை அவங்களுக்குள்ள இருக்கக்கூடாது, அதுவும் பாழா போகணுங்கிறதுக்காக பிசாசு என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, நம்மை வந்து ரொம்ப, அதாவது ரொம்ப சௌரியமா போயிடும் அவங்களுக்கு, பிசாசானவனுக்கு. நாம பிரஜாதிகளை போல அவங்க செய்யற மாதிரி நம்ம செஞ்சோம்னா பிசாசுக்கு ரொம்ப சௌகரியமா போயிடும். அதனால நாம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களை அந்த இடத்துல வாழ முடியாது, நாம சுயமா வாழ முடியாது. இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கோயில்ல செஞ்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க, கொடுக்கலன்னா வாங்கலன்னா சங்கடப்படுவாங்க, சாப்பிடலன்னா சங்கடப்படுவாங்க. எதுக்கு? நம்ம இந்த ஆரம்பத்திலேயே இந்த விஷயத்துல இருந்து நம்ம விலகிட்டோம்னு வைங்களேன், என்ன பண்ண மாட்டாங்க, நம்ம கிட்ட தொடர்ந்து அவங்க எந்த விதமான உறவுகளையும் வச்சுக்க மாட்டாங்க. நட்பு பாராட்டுவது வேறு, அவர்களோடு இணங்கி போவது வேறு. நட்பு பாராட்டுறதுங்கிற வேற, வாங்க நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கிறீங்க, பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்களா அப்படிங்கிறது வேற, அவர்களோடு இணங்கி போவது வேறு. இங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா, புறஜாதிகளோடு நீங்க இணங்கி போகாதீங்க, அவர்கள் செய்கிற வழிமுறைகளை நீங்க செய்யாதீங்க, எச்சரிக்கையா இருங்க, ஏன்னா கவனமா இருங்க, உங்களை வீழ்த்துவதற்கு பல வழிகள் உண்டு. அன்பானவர்களே, நீங்க எங்க குடியிருந்தீங்கனாலும் சரி, நீங்க எந்த இடத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கனாலும் சரி, நாம முதலாவது பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் என்பதை மனசுல வச்சுக்கணும். நம்ம வணங்கிட்டு இருக்கிற உன்னதமான தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வந்து நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் என்கிற அந்த உணர்வு நமக்குள்ள வேணும். அப்படி இருந்தா தான் நாம வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களாக வாழ முடியும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை பயணம் எதை நோக்கி இருக்குது அப்படின்னா, பிதாவாகிய தேவனுடைய வீட்டிலே வீற்றிருக்கிற அந்த உன்னதமான வாழ்க்கையை நோக்கி இருக்கு. அதை நோக்கிதான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இதுக்கிடையில இந்த உலக சிற்றின்பங்கள் வந்து இடையில நுழையிறப்ப நம்முடைய சிந்தனைகள் மாறி போகும், நம்முடைய செயல்கள் மாறி போகும், நம்முடைய இலக்கு நம் கண்களுக்கு தெரியாம போயிடும். எச்சரிக்கையா இருங்க, கவனமா இருங்க, எந்த இடத்துல நீங்க சோர்ந்து போயிடாதீங்க, சோடை போய் விடாதீங்க, நட்பு பாராட்டுங்கள், இணங்கி போகாதீங்க. அதைத்தான் சொல்றாரு, எச்சரிக்கையா இருங்க, கவனமா இருங்க. அன்பானவர்களே, யாரை விழுங்கலாமோ என்று எச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறார். அதனால ரொம்ப கவனமா இருங்க. கர்த்தர் இந்த காணொலியை ஏன் பதிவிட சொன்னார் அப்படிங்கிறது எனக்கு இப்பதான் நான் உணர்றேன். அக்கம் பக்கத்துல இருக்கிற யார் வந்து நம்ம இடத்துல இணங்கி போவதற்கு நம்மை அவங்க வந்து நாடுறாங்கன்னா இணங்கி போகாதீங்க, நட்பு பாராட்டுங்க, நண்பர்களா இருங்க, உதவி செய்யுங்க. அவங்க கஷ்டத்தில் இருக்கிறப்ப அவங்களுக்கு உதவி செய்யுங்க, அவங்க நோய்வாய்ப்பட்டிருக்கிறப்ப அவங்க மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போங்க. எதுவா இருந்தாலும் சரி, நாம் நம் மீது அன்பு செலுத்துகிறது போல பிறர் மீதும் அன்பு செலுத்தணும், அதுதான் உண்மை. அன்பு செலுத்துவது, நட்பு பாராட்டுவது அதெல்லாம் ஒரு பக்கம், அது வேற, இணங்கி போவது வேறு. அதனால வித்தியாசத்தை அறிந்து கொண்டு எச்சரிக்கையா இருங்க. இருப்பீங்களா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை நேரத்துல உம்முடைய வார்த்தைகளை குறித்து நாங்கள் கொஞ்சம் தியானிக்கும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினீர், அதற்காக ஸ்தோத்திரம். உன் மீது அன்பு செலுத்துவது போல பிறர் மீதும் அன்பு செலுத்து என்று உம்முடைய திருக்கட்டளையை நாங்கள் பின்பற்றி எங்கள் அண்டை அயலகத்தாரிடம், புறஜாதிகளிடத்துல நாங்கள் அன்பு செலுத்துவதும் நட்பு பாராட்டுவதுமே தவிர அவர்களுக்கு நாங்கள் இணங்கி போகாதபடிக்கு, அவர்கள் பின்பற்றுகிற வழியை நாங்கள் பின்பற்றி போகாமல் நாங்கள் எச்சரிக்கையுடன் வாழ நீங்க எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க, அறிவை கொடுங்க. எல்லாவற்றையும் எங்களது திரு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம். ஆமென்.